சொல்றீங்க நீங்க கொடுத்தீங்க. நான் அதுக்கப்புறம் உடனே அவர்கிட்ட பேசிட்டேன். நான் அவர் போன் எடுக்கல நீங்க இருக்கிறப்ப. குண்டார் ஒரு சப்ஜெக்ட் அளக்காமே இருக்கு மேடம். அதுல குண்டார் அளக்கவே இல்லையா? குண்டார் அவன் க்ளீன் பண்ணனா பண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாங்க. இல்ல அதுக்கு அதாவது அவர் வந்து அந்த சுடுகாடு குண்டார் அளக்குதுன்னா குண்டார் வந்து ஒரு மொத்தத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் அந்த எஸ்எஸ்ஆர் குவாரிக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டும் அளந்துட்டு எங்க சட்டத்திலிருந்து அளக்கணும் 2.5 கிலோமீட்டர் அளக்கிறோம் தான் எங்கள் கோரிக்கையை. சட்டத்திலிருந்து அளந்து 2.5 கிலோமீட்டருக்கும் கரை விடணும் அப்படின்னு. இவங்க ஒரு நபருக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டும் அளந்துட்டு இதை அளக்கும்போது அளந்துட்டு அந்த மையானத்தை அளந்து எங்க ஊர் புறம்பு கலந்து எங்களுக்கு அத்துமாலாம் காமிச்சிட்டாரு. இது பூரா புறம்புக்கு இது மையானா உனக்கு அங்க ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருந்தாரு கோரி ஓனர்ட்ட உனக்கு பாலே இதுல கிடையாதுப்பா இது அவங்க ஒரு மையானம் அப்படின்னு. அது ரெக்கார்டிங் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான். அது இந்த பக்கம் குண்டாறு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. சட்டத்து வளாடி சட்டத்துல இருந்து எங்க அந்த இடம் வரைக்கும் எங்க ஊரை கொடுத்தாரு. அந்த அதுக்கு நாங்கள் விவசாயிகள் தான் அது வரைக்கும் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு கேட்டதுக்கு தான் முள்ளு எல்லாம் புடுங்குறோம் அப்படின்றது. அது கூட 2 குவாரி இது ஜேசிபி வச்சு தோண்டி இருந்தாங்க. ஒண்ணு வந்துச்சு கேட்டதுக்கு ஒண்ணு தான். அதான் முள்ளு புடுங்கினாங்க. முள்ளு ஒருத்தர் வந்து அவங்க முள்ளு புடுங்க கூடாது அப்படின்னு அவங்க திருப்பி போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து அது முள்ளு புடுங்க கூடாதுலாம் திருப்பி போயிடுச்சு. இப்போ அது அந்த கலெக்டர் போட்ட ஆர்டர்லாம் அது பெண்டிங்கா இருக்கு. அது இதானப்பா எல்லா குவாரிக்கும் எடுத்து தான் ஒரு குவாரிக்கு தங்கப்பாண்டி தான் கலெக்டர் எக்ஸெப்ட் பண்ணாரு. என்ன போகக்கூடாது சந்திரன் தங்கப்பாண்டி மாத்திரம் அதில் போகணும் அப்படின்னு சொன்னார் கலெக்டர் ஐயா. அந்த இதுல வந்து இதுல அந்த பாயிண்ட் இருக்கு. இது அவரு திருமணம் தாத்துல போட்டு இதை பூரா வேணும் அளக்கலாம். இதனுடைய ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கல. இதனோட ரிப்போர்ட் கட்டு எனக்கு முன்னாடி ஒரு மாதம் ஆச்சு. போன மாசம் 11ஆம் தேதி இன்னைக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி மட்டும் சுத்தமா ஒரு மாதம் ஆச்சு. ஒரு 30 சென்ட் அளந்து ஒரு மாதமே ரிப்போர்ட் கொடுத்தா அவ்வளோத்துல இப்படி என்ன நடக்குது. நாங்கள் ஐயாவோட வந்திருக்கு கேட்கணுன்றதுக்காக ஒரு மொத்தத்துக்கு 65 சென்ட் அளந்து 35 நாளா ரிப்போர்ட் கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. நாங்கள் எப்படி கேட்கறது தெரியாம முறைகளால தவிச்சு போய் தான் ஐயாட்ட போய் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் கேட்டு உங்ககிட்ட வந்துருக்கோம். அந்த குறைய வந்து கலெக்டர் கொடுத்த மாதிரி குறைய அளந்து கொடுக்கலாம். அளந்து கொடுக்கறதுக்கான நம்ம கலெக்டர்ல பேசி தான் செய்ய முடியும். இல்ல மேடம் இது அப்புறம் இந்த ஜியோ எதுக்கு போட்டுருக்கீங்க? இந்த ஜியோ வந்து கலெக்டர் நீங்க திரும்ப தாக்கலார் கொடுத்து நீங்க உபயோக பண்றீங்க. கள்ளிக்குடி வட்டம் கல்லணை கிராமத்துல அளக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. ஒருவேளை கல்லணைக்கு மட்டும் அளந்து கொடுத்துருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சுட்டா இல்ல மேடம் இதுல என்ன போட்டுருக்கு? சர்வே நம்பர் ஏப்பா சொல்லுங்க தங்கப்பாண்டி. எந்தெந்த சர்வே நம்பர் நடக்குது சொல்லு. 3 நாள் எதனால தாங்க அளக்கலாம் 6 மணிக்கு இதுல இருக்கிறத வாங்கி ஒருபடி அளக்கணும் மேடம். கையில வச்சிட்டீங்களா? இதோட சேர்ந்து ஒரு காமிச்சீங்களே அன்னைக்கு காமிச்சீங்கல்ல 2 பக்கத்துல. ஆமா ஆமா அத நான் தாசாரத கொடுத்தேன். கரெக்ட்டா காமிச்சீங்க. எல்லாமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாடு நடக்குது. அளந்து கொடுத்த ரிப்போர்ட் வேணும். இல்ல அளந்து கொடுத்த ரிப்போர்ட் வேணும். இது குறைய அளந்து 2 பக்கம் கரை போடலாம். நீர்வழித்துறை அதிகாரி இல்லங்க மேடம். நீர்வழித்துறை அதிகாரி மோகன்குமார் சார் ரொம்ப நல்லவர். அவர் பணமில்லாண்டு கூட அவர் சொந்த சம்பளத்தோட நாங்கள் கரை போடுத்தாங்கன்னு சொல்றாரு. உலகத்துல அவர் மாதிரி ஒரு அளவு நான் எங்கேயுமே பார்க்கல. அவர் சொல்றாரு எனக்கு வந்து அளந்து மாத்திரம் நீங்க கொடுங்க சர்வேரை வச்சு என் சொந்த சம்பளத்துல நான் கரை போட தந்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு பண்டில் தான் சொல்றாரு. ஆனா அளக்குறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் எதுவுமே முன் வரல. இத்தனைக்கு உத்தரவு கலெக்டர் உத்தரவு நீங்கள் நடவடிக்கை கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு தொடர் போராட்டமா ஒரு 6 மாசமா நடந்துட்டே இருக்கு. சிஎம் வரும்போது கூட இவங்க தெரிவிச்சு கொடுக்கணும்னு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரைக்கும் போயிடுச்சு. இப்போ காலையில் கலெக்டர்கிட்ட பேசணும் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமாம் இப்போ அவர்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இப்போ நம்ம திருப்பூர் தாசில்தார் மேடம் கவிதா அவங்க கலந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்ககிட்டயும் பேசணும். இவங்களுக்கு வேற எதுவும் கோரிக்கைலாம் ஒன்று லீகலா சட்டப்பூர்வமாக நடக்கிறதுல அவங்க வந்து எந்த ஆச்சரியம் தெரியும். இப்போ சமீபங்களில் திறக்கப்பட்டவங்கலாம் ஏற்கனவே இருக்கப்பட்டதும் எல்லாமே இந்த காலங்களில் குறிப்பிட்ட காலங்களில் விதிமுறைக்கு மீறி சுடுகாடு கோயில் நீர்நிலைப்பகுதி பஞ்சமீன் இந்த 4 இடங்களையும் முழுமையாக ஆக்கிரமிப்புல அதிலிருந்து மீட்டெடுக்கணும். இவங்களுடைய முதல் கோரிக்கை என்னன்னா இந்த குண்டாறுல தண்ணி வர்றதுக்காக தான் இவங்களுடைய கோரிக்கை. அதுக்கு என்ன தடைப்படுதுன்னு அவங்க ஆய்வு பண்ணி ஆராய்ந்து பார்க்கறதுனால இந்த குவாரிகளுக்கு இடையூறாக இருக்குன்றதுனால அந்த ஜியோல இருந்து அது எடுக்கப்பட்டிருக்குதுன்றது இவங்களுடைய கவலை. அதனால அதுல போகும்போது தான் இவ்வளவு விவரங்களை அவங்க சேகரிக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்போ பஞ்சமினலாம் அதை நம்ம விசாரிக்கிறாங்க.
இந்த சுடுகாடு இருக்கு பாருங்க, அதில் கலெக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே விசாரித்தோம், அதில் அசைன்மெண்ட் கொடுத்ததுல சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு டிஆர்ஓ தலைமையில் ஒரு குழு போட்டுங்க, நான் விசாரித்து அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சுடுகாடை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிச்சு அதுக்கு வந்து ஃபென்சிங் போடுறதுலாம் உத்தரவு போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் அது தேவைப்படும். ஸோ அதை செஞ்சு கொடுக்கணும். ஒன்று, இந்த குண்டாறில் வந்து தண்ணி வர்றதுக்கு இப்போ நீர்வழித்துறையில் நமக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க. நம்ம மெஷர் பண்ணி 2 பக்கத்து வந்து இதுதான் பவுண்ட்ரி, இந்த 2 சைடு பவுண்ட்ரின்னு சொல்லி கொடுத்தா ஊர் மக்களும் அந்த விலங்குல நாங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு கரையை வரணும் எல்லாம் ஏற்பாடு செய்யணும். அது ரெவன்யூவோட வேலை இல்லை. நீங்கள் சர்வே மட்டும் பண்ணிட்டு இது வந்து ரைட் ஹேண்ட் பவுண்ட்ரி, இது லெஃப்ட் ஹேண்ட் பவுண்ட்ரி, நீங்கள் அந்த இதை மட்டும் இப்போ அதில் வந்து குவாரிக்கு பயன்படுத்துகிறாங்க, அதில் வந்து அனுமதிக்கக்கூடாதுங்கிறது அவங்க கோரிக்கை. அப்புறம் கோயில் நிலத்திலேயே வந்து இன்னைக்கு குவாரி நடக்கிறத அவங்க எல்லா முழுவதும் இந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உறுதிப்படுத்தி நம்ம வந்து ஆக்கிரமிப்பை வந்து முடிச்சுக்கணும். அப்புறம் சட்டத்துக்கு மீறின விவகாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். விதியோட அது எல்லாம் குவாரி இயங்கட்டும் மேடம். விதிமீறல் இருக்கிறது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விதிமீறல் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அவங்க கொடுத்த நாம்ஸ் படி எதுவுமே அது நடக்கல. இருந்தாலும் அதுதான் அந்த அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை அவங்க சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க கட்டுப்பட மாட்டாங்கன்னா எங்களை அப்படியே விட்டுருங்க, நாங்களும் அப்படியே கண்டோட கூட 2 நாள் வந்து இப்போ 2 நாளில் முடிச்சுட்டாரா அப்படின்ட்டு 2 நாள் குவாரி இயங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல பேப்பர்ல இருக்கு. இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு மேடம். 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் ஆயிடுச்சு. உங்க 10 நாள் கூட அங்கேயே சொல்றேன், 10 நாள் கூட நீங்க லேட்டா கூட வந்ததுங்க, ஆனா இயங்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப என்ன ரெமெடி கொடுத்துருக்காங்க இது அப்படியே எடுத்து எங்களுக்கு குரூப்ல போடுங்க. முன்னாடி நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றுல இருந்து ஆபரேஷன் நடக்குது, நாங்கள் உதவி போராட்டம் போறோம்னு சொன்னாங்க. இல்லை நம்ம முறையிட்டுறோம், கலெக்டர்கிட்ட சொல்லியாச்சு, எஸ்பிட்ட சொல்லியாச்சு, இப்போ மேடம் ஆகியோர்கிட்ட நேரடியாக சொல்லிட்டோம், தாசில்தார்கிட்ட சொல்லிட்டோம். நீ அடுத்த கட்டமாக நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஆபரேஷனை சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை, இப்போ வந்துட்டு நான் கலெக்டரேட்ல தான் சார் பேசணும். ஏன்னா மைன்ஸ்லாம் நம்ம சொல்லணும், இது நம்மளோட இதில் மைன்ஸ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அவங்க கிட்ட சொல்லிட்டு கலெக்டர் சொல்லிட்டு நீங்களும் கலெக்டர் சொல்லணும். உங்கள்கிட்ட பேசுவாரு, இல்லை நீங்க பேசி அவர் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவலை வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை ரெக்வஸ்ட் என்னன்னா ஆப்ரேஷனை வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் பார்த்து எதை எது ஆக்கிரமிப்பில் இருக்குது, எதை எதை நம்ம வந்து ரத்து செய்யணும், அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுலாம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இது லீகல் ப்ராசஸ். மேடம் என்ன உங்களோட கோரிக்கை வைக்கிறோம், அவங்க 2 நாளைக்கு முன்னாடி இவரால் முடிஞ்சது 200 நாள் ஒரு 4 மக்கள் வந்து சட்டத்துக்கு போக இல்லாமல் அகிம்சை போராட்டம் இது வந்து நடவடிக்கை புறாமல் கண்டுபிடி பார்த்தாங்க. இப்போ வந்து ஆர்டிஎம் தாசில்தார் வந்து 2 நாளைக்கு குவாரி நடக்காது, 2 நாளைக்குள்ளே நாங்கள் அந்த மையானத்தை வந்துட்டு மையானத்தை மட்டும் எடுத்து பவுண்டரி போட்டு தரணும்னு சொன்னாங்க. ஆனால் 2 மணி நேரம் கூட குவாரி நிற்கலை, ஓடிக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களால் ஒன்றும் முடியலை, மக்கள் மத்தியில் வந்து போராட முடியலை. அதனால் ஐயாட்ட நான் சொல்கிறேன், என்ன கோரிக்கை கேட்கணும், எங்களுக்கு கள்ளிக்குடி அளவில் நீங்கள் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதி, எங்களுடைய தொகுதி பிரதிநிதி இருக்கிறவங்க எங்களுக்கு இன்னைக்கு குவாரி ஓடிச்சு, இல்லை நாளைக்கு உங்களை வந்து எங்களுக்கு அதை ஐயாட்ட கட்டு விட்டுறீங்களா, எங்களுக்கு மற்ற கள்ளிக்குடி அளவில் நாங்கள் மக்களை திரட்டம் பண்ணிக்கலாம், எங்களுக்கு தலைமையத்துக்கு வந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, மயானத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு அளந்து கொடுத்துறாங்க. மேடம் அளந்துட்டாங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நாங்க ஊட்ட போனோம். நீங்க வந்துட்டு கல்லு ஊன போறோம், அவங்க கல்லு ஊட்ட போறோம் அளந்தது தெரியும். உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க உங்க ஆவணமாத்தல நீங்க உங்க இடம் போய் கல்லு ஊட்டுங்கன்னு சொன்னா எங்களை ஆளை வச்சு ஊட்ட போறோம். கல்லு ஊனுங்கன்னு சொல்ல முடியல, நான் உங்க இடம் எப்படி நான் சொல்ல முடியும்? கவர்மெண்ட் இடம் அது. பேசிக்கா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க ஸ்டெப்க்கு வந்துருவாங்க. இல்ல, இப்போ அவங்களோட இடம்ங்கறதே வேண்டாம். இப்போ வந்து மயானத்தை நம்ம அளந்து இது மயானம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி வச்சு இந்த குவாரிக்குள்ள மயானம் இருக்குது. அப்போ மயானம் வந்து கவர்மெண்ட் லேண்டு, மயானத்துக்கு பென்ஸ் போடணும்னு அண்ணன் சொன்னாரு. நம்ம என்ன சொன்னோம், பிடிஓட்ட பேசணும். அது ஏன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ என்ன சொல்றாரு கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு பிடிஓட்ட பேசியாச்சு. அவர் என்ன சொல்றாரு, அலாட்மெண்ட் வந்துட்டோம், நானே அவங்கள கூட்டு போயிட்டு வேலையை போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரு. அப்போ அண்ணன் சொன்னார், இல்லை எனக்கு இன்னைக்கே செஞ்சாகணும் அப்படிங்க. அப்போ அளந்து கொடுத்ததுபடி நான் முள்ளு கம்பி வேலை வேணா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க.
அதனாலதான் அதை அப்படியே விட்டது. முள்ளு கம்பி வேலி போடுறேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்னாச்சு? எங்களுக்கு ஒரு போலீஸ் அனுப்புறீங்க. மையானம்ல அளந்து இது வரைக்கும் ஏதாவது எனக்கு தெரிஞ்சாதான் நான் இந்த ரிப்போர்ட்டை வாங்கி அங்க வந்தாரு. நீங்க சொல்றதுன்ற பேர்ல வந்தாரு. மையானம் எழுதி கொடுத்த லெட்டரை தான் மேடம் உங்கள்ட்ட கொண்டு கொடுத்தேன். வீடியோ எழுதி கொடுத்த லெட்டரை தான் கொண்டு வந்து இந்த ரிப்போர்ட் அளந்ததை வந்து மையானம் சொல்லி எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்க. அதை கொடுத்து உங்களோட பத்திரம் மேடம். அந்த ரிப்போர்ட்டை இப்படி இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காரு. நீங்க இதுக்குண்டான அளந்ததுக்குண்டான ரிப்போர்ட்டை அங்க கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு தபால் வச்சு அனுப்பிச்சிருக்கேன். நான் காசு தரேன். பெரிய தபால கேட்டீங்க. இல்ல மேடம், நீங்க ஒரு கதையை சுத்தி ரெடி பண்றதுக்கு அதுக்கு வருஷம் ஆயிரும். சொல்லுங்க. நீங்க வந்து சர்வே பண்ணி உங்களுடைய கணக்குல ஏத்துக்கிட்டாங்க, ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லைன்னா அவங்க மீண்டும் ஆக்கிரம் பண்ணுவாங்க. இப்போ பர்பஸ் சால்வ் ஆகாதுனாலதான் அவங்க ஃபென்சிங் வந்து அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. வேற ஒன்றும் தனிப்பட்ட ரிப்போர்ட் இருக்குங்களா சார்? அந்த ரிப்போர்ட்னு சொல்லி கணக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அதை அனுப்ப சொல்லிடுறேன். தாசாருக்கு அனுப்புங்க, வீடியோக்கு அனுப்புங்க, கலெக்டருக்கு அனுப்புங்க. அந்த ஒரு காப்பியை இவங்களுக்கு கொடுத்துருங்க வரைபடத்தோட. இவங்களே நாங்களே வச்சு ஊதிக்குவாங்க. ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் என்ன, நீங்க ஒரு காப்பி மட்டும் வரைபடத்தோட இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலத்துல இந்த சுடுகாடு அரசுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்பு முடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் நம்ம அடுத்த கட்டமா நீங்க சொல்ற மாதிரி வீடியோக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், நாங்களே கொடுக்குறோம். நீங்களும் கொடுங்க, அதாவது நீங்களும் கொடுத்தாலும் பொதுமக்களுடைய கோரிக்கை வந்து இது வந்து ஃபென்சிங் அமைக்கணும், இல்லை தடுப்பு சுவர் அமைக்கணும், இந்த தோட பயன்படுற போது இல்லாட்டா நாங்கள் தொகுதி மேம்படுத்திட்டு அதை கொடுத்துருவோம். அதனால இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையினால இது ஒரு டியூ டு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்னால இது தனி கவனம் செலுத்தி இதுக்கு நீங்க அமைச்சு கொடுக்கணும். நீங்க ரிக்வெஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் ஆன் தட் நாங்களும் அதை கொடுக்குறோம். நல்லது மேடம், நல்லது மேடம். அது அந்த இஷ்யூஸ் ஓகே. இந்த குண்டாருக்கு வந்து 2 கரையும் அளக்கிறதும் அந்த உள்ள அந்த வேலிகளை எடுத்து அளக்கணும்னு சொன்னோம்னா சார், அது நம்ம தாலுகா ஆஃபீஸில் உள்ள சர்வே வச்சு அளக்கிறது கஷ்டம். அதனால நம்ம ஏடி சர்வேக்கு நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கணும் சார். ஏடி சர்வே கொடுத்து இல்ல சார், அவங்க தான் சார் எக்ஸஸா வந்து சர்வேல வச்சிருக்காங்க லைசென்ஸ் சர்வே. ஏடி சர்வே இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. அவங்களுக்கு மாவட்டம் மண்டலம் பூரா சோழம் பூரா வேலை இது ஒரு நாட்டு இஷ்யூஸ். நீங்க உங்களுடைய ப்ரெசன்ஸ்ல இப்போ வந்து ஒரு மறுபடியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு கேட்டது? அரசாங்கத்தான கேட்டது. உங்களுக்கு எல்லாருமே சர்வே இதை பத்தி 7 வருஷம் நான் ரெவன்யூ பத்தி எனக்கு இவ்வளோ தெரியும். நீங்க ஸ்பெஷல் கன்சல்டேஷன் போட்டு சார் இது வந்து நீங்க அவங்க தர அமைச்சு தர முடியாது. இதனால நான் உங்ககிட்ட தகவல் சொல்லிடுறேன் சார். இல்லை இவங்ககிட்ட சொன்னா போதும், எனக்கு இவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா போதும். என்னன்னா இவங்க நீர்நிலையை பாதுகாக்கணும், அரசு பஞ்சமி கோயில்களை பாதுகாக்கணும். லீகலாக எந்த குவாரி நடந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபம் பண்ணிங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு வந்து சொல்லிட்டாங்க, பொதுமக்கள் சொல்லிட்டாங்க, நாங்களும் மக்கள் பற்றி சொல்லிட்டோம். நீங்கள் யார் வந்து சொல்லணும்? ஆண்டவன் தான் வந்து சொன்னாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காரணம். நம்ம என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்றாங்க, அளந்து இது புறம்போக்கு, இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம் இதுங்கிற மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் தாசில்தார் முறை உத்தரவு போட்டுருக்காங்களா அளந்த வரைக்கும் புகார் இயங்காதுன்னு. அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் சர்வேர் வந்து அளக்கணும் மேடம். அது வரைக்கும் புகார் இயங்காம இருக்கணும். ஓகே, நீங்க வந்து எங்களை நான் வந்து எப்பயுமே ஸ்டேட்டா தான் பேசுறேன். நீங்க வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் சர்வேருக்கு வர மாட்டாங்க, ஃப்ரீயா இல்லை. அன்னைக்கு வந்து கலெக்டர் உத்தரவு போட்டோம்னு 4 சர்வேர் வந்து ஒரு ஏரியா வளர்ந்தாங்க. இப்ப நீங்க இருங்க மேடம், நீங்க உத்தரவு போட்டா எல்லா வேலையும் நடக்கும். ஆனா நீங்க வந்து அதை வந்து இயக்க மாட்டீங்க. டிஸ்ட்ரிக்ட் சர்வர் வரட்ட 10 நாள் கூட ஆகட்டும், 5 நாள் கூட ஆகட்டும், 2 மாசம் கூட ஆகட்டும், அது வரைக்கும் புகார் இருக்கிற இயங்க வேணாம் சொல்லிடுங்க. உடனே கொடுக்க முடியல மேடம். 4 சர்வரே போதும் மேடம். மீது நாங்க எங்க ஊருக்கு போய் பண்றோம் மேடம். வேற இவங்க வந்தாங்க, அருமையான சர்வேர். அவங்களாம் சிப்பரம் பசங்க. ஐயா இருக்கும்போது நம்ம கொடுத்த பேதரும் கூட நீங்க வேணும். இல்ல டிஸ்ட்ரிக்ட் சர்வர் வரணும், அது வரைக்கும் இயங்க வேணாம். மேடம் சொல்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாசில்தார் மேடம் கொடுத்துருக்காங்கல்ல, ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்பையிலேருந்து ஓடக்கூடாது வேண்டாம். 2 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும், வந்து அதை கிளியரன்ஸ் பண்ணி வேண்டியது ஓடக்கூடாது. அப்படி ஓடுனால் கண்டிப்பா மேடம் சொல்றோம். இது வரைக்கும் நாங்கள் போராடல மேடம். வீடு ஓட்ட சொல்லி நான் தபால்ல எழுதி வச்சு அது வரைக்கும் ஓட வேண்டாம் மேடம்.
குவாரி அதை நோட்டீஸ் வந்து நான் இது நேத்து இல்ல மேடம், நேத்து தாக்கலார் மேடம் இது கொடுத்துருக்காங்க. இது என்ன மேடம் அவங்க கண்துடைப்புக்காக வந்தாங்களா அது மேடம்? இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா எப்படி? இல்ல காலையில அப்ப எல்லாமே ஒரு மரியாதை தெரியும். ஒரு வேலை நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு 5 மாசம் ஆச்சு மேடம், 5 மாசம் ஆச்சு. ஒரே நேரம் 5 மாசம் ஆச்சு மேடம். 5 மாசம் ஒரு சின்ன நல்லது இது கொடுத்துருங்க மேடம். ஏதாவது ஒரு நல்லது சின்ன நல்லது. நாங்களால தான் வந்து அளந்து கொடுத்துட்டாங்க. வேற அளந்து கொடுத்தேன். அது ஒண்ணுமே பண்ணலையா? அது ஆர்டர் ஏதாவது கொடுக்கணும். ஆர்டர் தபால் உங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆச்சு. என்னைக்கு தர மாட்டேங்கிறீங்க? என்னைக்காவது மேடம் நீங்க எங்களுக்கு தர வேணாம் மேடம். கிராமத்துக்காவது ஒரு லெட்டர் வைக்கிறீங்களா மேடம்? கிராமத்துக்கு ஏதோ அங்க வருவாரு, நீங்க பாத்துக்கோங்க. மேடம் பேடி என்ன மேடம் சொன்னாரு? அது ஒரே பாயிண்ட் சொன்னாரு. ஐயா பேசுறேன். மேடம் நீங்கள் ஒரு சைடில் இருக்கக்கூடிய நம்ம லீகல் ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதுக்கு பிரீத்திங் டைம் ஆமா சார், அதுதான் சார் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த டெம்பரரியாக ஆப்ரேஷன் சஸ்பெண்ட் பண்ணா அப்போ தான் அதுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றது ஒரு நீங்கள் போட முடியாது. ஏடி மைன்ஸ் தான் போடணும். ஆமாம், டிடி போடுங்க, ஏடி மைன்ஸ் போடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கலெக்டர்கிட்ட பேசிக்கிறோம், எஸ்பிகிட்ட பேசிக்கிறோம், அவங்கள்ட்ட நேரில் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் இதை அவங்கள்ட்ட கவனத்தில் போங்க. இந்த மாதிரி அவங்க எம்எல்ஏவோட ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க, எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் வந்தாங்க. இது வந்து அடுத்த கட்டமாக தீவிரமான ஒரு போராட்டத்தில் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம நியாயமான தீர்வு கண்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால சஸ்பெண்ட் பண்ணுவோம், டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குது ஏன்னா அவங்க லீவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒன்றும் ஆச்சரியம் இன்னைக்கே நீங்க வந்ததை நான் இன்னைக்குமே இப்பவே வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் வச்சு அனுப்புவேன். ஏன்னா ஐக்கியவாதம் வந்துட்டு நான் அதை வந்து அது தெரியாம போனதா கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு கைட்லைன்ஸும் ஒரு அட்வைஸும் மேடம் மேடம்கிட்ட நான் பேசியிருக்கேன். இப்போ இல்லை அங்கேருந்தே பேசுனாரு என்கிட்ட, இங்கேருந்தே பேசுனாரு. நான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி தான் நாளைக்கு வந்துடுறேன் உங்களுக்கு பேசுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கேட்குற பிரீத்திங் டைம் எல்லாமே லீகல் ப்ராசஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ்க்கு ஓகே. ஆனால் அந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லைன்னா அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் நல்லா டைம் எடுத்து எடுத்துட்டு நீங்க அந்த கலெக்டர் பேசுங்க. நாம வேணும்னா நாளைக்கு கலெக்டர் வந்தா மறுபடியும் நாங்க பேசுவோம். பட் இதை வந்து இமீடியட்டா நான் என்ன சொல்றேன், ஒரு விபத்து நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நீங்க சஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆப்ரேஷனை. அது மாதிரிதான் இது ஒரு விபத்து நடந்து போகக்கூடாதுன்றதுக்காக இது தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். மக்களுக்கு அரசாங்கத்தின் நம்பிக்கை வரணுன்றதுனால இது ஒரு கோரிக்கை. இது வந்து உத்தரவுலாம் போட சொல்லலை. நீங்கள் கூப்பிட்டு டிடி மைன்ஸு ஏடி மைன்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குது பேஸ் நடத்துன்னு சிஎம் வரும்போதுமே இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஆர்டராகவே கொடுத்துருக்குறாங்க, அதிகாரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இவங்க இப்போ வலியுறுத்துறாங்க. இப்போ புதுசாக ஆர்டர் உங்கள்கிட்ட கேட்கல, கொடுத்த ஆர்டரை நீங்கள் தான் வந்து லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸரு, அதனால கேட்குறேன், வேற ஒன்றும் தெரியல. இப்போ இந்த 4 கோரிக்கை வந்து பஞ்சமி லேண்டு, கோயில் லேண்டு, சுடுகாடு இடம், அரசு நிலம், ஆக்கிரமிப்பெல்லாம் விடுவிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிடபிள்யூ கோரிக்கை வச்சிடறோம். பென்சிக்கு பிடிஓ கொடுக்குறோம், அடிஷனல் கலெக்டர் கொடுக்குறோம். அது நாங்கள் பண்ணிடுறோம். இது மட்டும் நமக்கு சர்வே பண்ணி ஆத்தென்டிக்கா அந்த இது முடியாதுன்னு சொன்னாங்க. திருமாவளவன் நைட்டு 12 மணிக்கு அண்ணன் ஜீவா வாங்கினாங்க. அவ்வளவு தெரியும். அது கோயில வேணாம்னு சொல்லிட்டு அண்ணன் கூட அவ்வளவு எனக்கு மேடம் நீங்க எப்படி மக்கள் உங்களுக்கு வெளியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் தடுத்துருக்கேன். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, எம்எல்ஏ தான் தூண்டி விடுறாருன்னு பரவாயில்ல சொல்லி விடுறாங்க. நான் மக்கள் கோரிக்கை வச்சாங்கன்னா நான் வந்து இப்போ இந்த உளவுத்துறை வந்து அவர் எடுத்துகிட்டே இருக்காரு, இப்போ அனுப்புவாங்க. அனுப்புறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் மக்கள் கோரிக்கையாக மக்களுக்கு கூட தான் நிற்க முடியுமே தவிர அப்புறம் நான் எம்எல்ஏ தூண்டுறாருன்னு அமைச்சர் எல்லாரும் பேசுனாங்கன்னா அதை பற்றி நான் துணியும் கவலைப்பட போகிறதில்லை. நீங்கள் ஒரு கோரிக்கை இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து எவ்வளோ நல்லாச்சு சொல்லுங்கள். இல்லை நீங்களே சொல்லுங்கள், இந்த ஆஃபீஸ்க்கு இவங்க இல்லாமல் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஒரு 3 months நான் இருக்கணும். அப்போ அதுக்கு நான் ஒரு எதிர்கட்சி துறை தலைவர், 10 வருஷம் வருவாய்த்துறையில் இருந்தவர், இப்போ தொடர்ந்து 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அவங்க என்னை நம்பி கோரிக்கை கொடுக்குறாங்க. அதை உங்கள் நம்பிக்கை வச்சு அரசு மேலே வச்சு நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கண்டாதானே அவங்க என்கிட்ட நம்புவாங்க. அவ்வளோதான் நான் கோரிக்கை, வேற ஒன்றும் இது இல்லையா. நாங்கள் என்ன யாருக்கு இது பண்ணணும்னு சொல்லணும். அரசாங்கம் எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லையிலேருந்து ராணுவ வீரர் வந்தாச்சு. ஊர் மக்கள் தொடர்ந்து பசி பட்டினா ரோட்டில் கிடந்து விடுறாங்க. இது வரைக்கும் ஒரு வைலன்ஸோ ஒரு இல்லீகலோ ஒரு லாங் ஆர்டர் எதுவுமே அமைதியான முறையில் இது வரைக்கும் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி கிரீவன்ஸை சொல்கிறது, இல்லை மக்களுடைய கிரீவன்ஸை எப்படி சொல்கிறது அரசாங்கம் எனக்கும் தெரியல. நானும் இருக்கிறேன்.
சரி கொஞ்சம் சார், நாளைக்கு கன்சல்ட் ஒரு நாள் பண்ணுங்க. போடுங்க சார். நான் நாளைக்கு கலெக்டர் சார்ட்ட பேசுறேன். பேசிட்டு டிடி மைன்ஸையும் கூப்பிட்டு ஆமா. பேசுறேன். நேரடியா பேசினா தான் சார் இன்னைக்கு பேசுங்க. இல்ல இன்னைக்கு அவரு கிளாஸ்ல இருக்காங்க அவரு சார். அங்க classல வந்துட்டு இருக்காரு. கூகுள் ஸ்ட்ரீட்ல இந்த DD கூகுள் மீட்ல இருக்காங்க சார். DD டிடி மைன்ஸ்ல நான் DD பேசுறேன். அது இப்ப பேசுறேன். DD அவர்கிட்ட பேசுறேன், தாசார பேசுறேன், பிடிஓட்ட பேசுறேன். இந்த விஷயங்கள் இங்க உள்ள விஷயங்கள் பேசுறேன். நாளைக்கு கலெக்டர் சார் வாங்க. அவர் நாளைக்கு அவர்கிட்ட வரேன். நான் உங்களுக்கு பேசுறேன். முன்னாடி தான் பேசணும். அதனால நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நான் கொடுங்க. சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் கொடுங்க. மேடம் கலெக்டர் நாளைக்கு வந்துருவாரு. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம். சரி.